டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. கருப்பு பட டீமுக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன பிரச்சனை? ஆல்ரெடி த்ரிஷாவும் வந்து கருப்பு படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டு தான், அவங்களும் சேம் டீம் தான். பட் என்னதான் ஆச்சு த்ரிஷாவுக்கும் டீமுக்கும் அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்கு. ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிடல. இதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் கூப்பிடல அப்படின்ற மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒரு சில காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ அவங்க ஒருவேளை ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு நம்ம பசங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிவிகேன்னு வந்து கத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆடியோ லான்ச் வந்து சலசலப்பாக இருக்கும். இன்னொன்று, இதை தாண்டி இன்னொரு ஹீரோவோட, அதாவது சூர்யா அவர்களோட படத்தில் வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது ஒரு கரும்புள்ளியாக தான் வந்து இருக்கும். அந்த படத்தை பற்றி பேசாமல் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேசிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக த்ரிஷா அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருந்தது. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ் வந்து சும்மா கமெண்ட் போட, இதில் த்ரிஷா இருக்காங்களா, நானே மறந்துட்டேன், இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கும்போது அவங்க திருப்பி என்ன ட்வீட் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு, நானும் இதை பார்க்கும்போது தான் எனக்கே இதில் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு இன்னொரு ஃபேன் வந்து போடும்போது, உங்களுக்கு டிக்கெட் பாஸ் கொடுக்க மறந்துட்டாங்களா அப்படிங்கும்போது, எனக்கு டிக்கெட் பாஸ் கொடுக்க மறந்துட்டாங்களாட்டிருக்கு, என் மெயிலில் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல அப்படின்னு மறுபடியும் த்ரிஷா இன்னொரு கமெண்ட் போடுறாங்க. ஸோ இதை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷாக்கு தான். ஏன்னா டீம் ஒருவேளை வந்து ப்ராப்பராக இன்வைட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை மேபி இந்த ஒரு காரணத்துக்காக கூட அவங்க இன்வைட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது என்ன ஒரு காரணங்களாக கூட இருக்கட்டும். ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு, இது வந்திருந்தா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய இஷ்யூ பொருளாக ஆயிருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு இடையில கருப்பு படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட், ஒரு மெசேஜ் அப்படின்ற மாதிரி தான் படம் போகுது. செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து தியேட்டரிக்கல் பிளாஸ்டா வந்து இருக்கு. ஸோ இது வந்து சூர்யா சாரோட கெரியர்ல மிகப்பெரிய ஒரு படமா அமையும். ஏன்னா சூர்யா சார் அவர்கள் வந்து எப்போதுமே ஒரு படம் பண்ணும்போது வந்துட்டு அந்த படம் கமர்ஷியலாக இருந்தாலுமே அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் இருக்கணும்னு வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜியே சொல்லியிருக்காரு. ஏன்னா கங்குவா ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் படத்தில் நடிச்சாரு. அதுக்கப்புறமே வந்துட்டு வெங்கி அட்லூரி படத்தில் இப்போ மலையாள டைரக்டரோட ஒரு படம் நடிக்க போறாரு. ஸோ இந்த மாதிரி சூர்யா அவர்களோட லைனப்பே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸோட டிஃப்ரெண்ட் ஜானரில் கமர்ஷியலான ஒரு படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவரோட எண்ணம். ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்க போகுது. பொறுத்திருந்து தேட்டரில் பாருங்க, வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ப்ரொடியூசர் தனஞ்சயன் அவர்கள் தான் வந்து சொல்றாரு. வாழை, மலையாளத்தில் வாழை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்ட் 1 பார்ட் 2 இப்போ பார்ட் 3 வரைக்குமே போயிருக்காங்க. தமிழ்லையும் வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. மாரி செல்வராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஹாட்ஸ்டார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஓடிடி ஒரிஜினலாக தான் வந்து ரிலீஸ் ஆக இருந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் படம் பார்த்து ஹாட்ஸ்டார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது தியேட்டரிக்கலாக கொண்டு போனோம் அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழை 2 வந்து மாரி செல்வராஜ் எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க அப்படின்னா, அதே ஹாட்ஸ்டார் நிறுவனம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த படத்தில் வந்துட்டு அப்படியே காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து மாறுறாங்க. ஸோ கதிர் இந்த படத்தில் இருக்காரு. அதுக்கப்புறமே வந்துட்டு வாழையில டீச்சராக நடிச்சாங்க இல்லையா, ஸோ நிக்கிலா அவங்களுமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க. இதை தாண்டி பிரியங்கா மோகன், காயடு லோகர் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ வாழை 2 வந்துட்டு வாழை 1 விட சூப்பர் டூப்பராக வந்து காஸ்டிங் குரூலாம் பார்க்கும்போது இருக்கு. எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சிவகார்த்திகேயன் அடுத்து நடிச்சிட்டு இருக்க படம் தான் வந்து செய்யோன். இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு நிறைய டீகோட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த சைடில் வந்துட்டு முருகனுக்கும் விருமாண்டி சாமிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற எல்லாமே டீகோட் பண்ணாங்க. இதில் அந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன் ஒரு வாட்ச் வந்து ஒன்று கட்டியிருப்பாரு. அது வந்து விருமாண்டி படத்தில் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கமலஹாசன் அவர்களே இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதில் ஒரு கேமியோ இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த படத்தில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ செய்யோன் படம் வந்துட்டு மதுரையில் தான் வந்து இப்போ ஷூட் போயிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப பெரிய க்ரூலாம் இல்லை, சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன க்ரூவை வச்சுட்டு அவுட்டோர் யூனிட்ல தான் வந்துட்டு இந்த படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலர் இந்த கள்ளழகர் ரிவர் இதை சுற்றி தான் வந்து ஷூட்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இதை தாண்டி மே 15ஆம் தேதி தான் படத்தோட ஃபுல் டீமுமே வந்து ஜாயின் பண்ண இருக்காங்க. படம் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம். படத்தை வந்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆளுங்க வந்து டீகோட் பண்ணாங்க இல்லையா, அதாவது வந்துட்டு 2 டீகோட் பண்ணாங்க. ஒன்று, கமலஹாசன் இந்த படத்தில் கன்ஃபார்மாக இருப்பார் அப்படின்ற மாதிரி டீகோட் பண்ணாங்க. இதை தாண்டி வந்துட்டு இந்த விருமாண்டி சாமிக்கும் முருகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃபன் ஃபேக்டர்லாம் அந்த படத்துக்குள்ளே இருக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதே தான் ஆக்சுவலாக வந்து முருகனுக்கும் விருமாண்டி சாமிக்கும் உள்ளக்கூடிய அந்த ஃபன் ஃபேக்டர், கிராமத்து ஒரு சப்ஜெக்ட், இது எல்லாமே கலந்த மாதிரி தான் படம் இருக்க போகுது. ஆனால் இன்னொரு டீகோடிங் என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் இருக்காரு. அது மட்டும் இல்லை,
இந்த டீகோடிங் உண்மை, அந்த டீகோடிங் வந்து பொய்யாயிடுச்சு. ஸோ நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா செய்யோன் அப்படின்ற ஒரு டைட்டில் டீசர் வந்து உண்மையாலுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தாய் கிழவின்ற ஒரு படம் வந்து பண்ணியிருந்தாரு, அதுவுமே சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். படத்தோட டீசர், ட்ரெய்லர் இன்னும் எல்லாமே வரவே இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அல்லு அர்ஜுன் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படம் வந்து ராக்கா. ஸோ ராக்கா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஷூட் இருக்குது அப்படின்னா 2027 வரைக்குமே வந்து ஷூட் இருக்குது. அட்லி அவர்கள் வந்துட்டு நிறைய போர்ஷன்ஸை வந்து இப்போ கடன் முடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது யார் போர்ஷனை முடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா தீபிகா படுகோனை வச்சு இப்போ படம் வந்து முடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சில டைமிங்லாம் வந்து இதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்னால அவங்க போர்ஷனை வந்து முடிச்சிடறாரு. இதுக்கப்புறமே தான் அல்லு அர்ஜுன் போர்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2017 ஏப்ரல் வரைக்குமே வந்துட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில தான் வந்து லோகேஷ் கனகராஜோட ப்ராஜெக்ட்டுமே வந்து அல்லு அர்ஜுன் பண்ண இருக்காரு. இதை தாண்டி இன்னொரு டைரக்டர்ட்டுமே வந்து கதை கேட்டுட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா வந்துட்டு பசில் ஜோசப். ஸோ பசில் ஜோசப்புமே வந்து அல்லு அர்ஜுனோட ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்கு. இதுக்கிடையில வந்து துரந்தர் 2 பண்ணார் இல்லையா, அவரு கூடயும் இப்போ ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அல்லு அர்ஜுனோட இந்த லைன் அப்ப பார்க்குற எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் வந்து ஒரு மேசிவான ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய டேரக்டர் கூட இவ்வளோ பெரிய படங்கள் வந்து சைன் பண்றாரு அப்படிங்கும்போது அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகராரு. அவர் நல்ல ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் ஸ்டைல எல்லாருமே ஃபாலோ பண்ணா ஈஸியா பேன் இந்தியா ஸ்டார் ஆயிரலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோலிவுட் வட்டாரங்கள் இல்லை, டோலிவுட் வட்டாரங்கள் முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அல்லு அர்ஜுனோட லைன் அப்லாம் வந்து உண்மையாலுமே மேசிவா தான் இருக்கு. ஸோ அடுத்து வேர்ல்டு வைடாக ஒரு படம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படின்னா டாக்ஸிக் படம் தான். ஏன்னா டீசர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே படத்தினோட ஹைப்பு எங்கேயோ போயிடுச்சு. படமே வந்து நிறைய நாட்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வேர்ல்டு வைடில் வார்லாம் நடக்குது, பிஸ்னஸ் இன்னும் ஆகலை அப்படின்ற காரணத்தினால படத்தை தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில வந்துட்டு படத்தோட ஹீரோயின் வந்துட்டு கியாரா அத்வானி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்ட்டை தூக்கி வச்சிருக்காங்க. அதுதான் படத்தோட டீமுக்கு வந்து இடியா இருக்க போதா இல்லை அவங்க சொன்னதை வந்து மாற்ற போறாங்களா அப்படின்றது இல்லை. ஏன்னா கியாரா அத்வானி படம் பார்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு எனக்கு ஒரு சில இந்த இன்டிமேஷன் போர்ஷன்லாம் வந்து பார்க்குறப்ப இந்த போர்ஷன்லாம் வந்து கொஞ்சம் குறைங்க, இல்லாட்டி வந்துட்டு ஃபுல்லாக நீக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டை கியாரா அத்வானி யார்கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னா டேரக்டர் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் யஷ் கிட்டையுமே வந்து ரிக்வெஸ்ட்டாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ கியாரா அத்வானி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எடுக்கும்போது டேரக்டரோட கன்வின்ஸா இருக்கும் இது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு இது வந்து இப்படி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது, ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கும், அதையும் தாண்டி வந்துட்டு இது இருந்தால் கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ இதை கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போல்டான டெசிஷன் தான், ஏன்னா அவங்களோட போர்ஷன்ஸை இந்த மாதிரியான கட் பண்ணுற சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தெரிஞ்சுதானே இவங்க பண்ணாங்க, இப்போ வந்துட்டு சொன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக கியாரா அத்வானியோட போர்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹீரோக்கள் எல்லாருமே வந்துட்டு சம்பள அடிப்படையை வந்து ப்ராஃபிட் ஷேர் படி தான் வாங்கணும். ஏன்னா பெரிய ஹீரோக்கள் எல்லாமே வந்துட்டு 200 கோடி 300 கோடி அப்படிங்கும்போது ப்ரொடியூசரால் இங்கே காசு கொடுக்க முடியல. ஸோ அதனால இந்த ப்ராஃபிட் ஷேர் அடிப்படையில் தான் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து கொண்டு வராங்க. இந்த கொள்கையை வந்து நிறைவேற்றணும், இந்த கொள்கை வந்து நாங்கள் கொண்டு வரோம், விடாப்புடியாக இதை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றக்காக தான் அதில் ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு தமிழ் சினிமா ஸ்ட்ரைக்கில் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு யாருமே வந்து ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஷூட்டிங் போயிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டால் ஒரு சில பேர் வந்து போயிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து போகல. ஸோ இன்றைக்குமே வந்து டிஆர் கார்டன், சினி கார்டன் இதில் வந்துட்டு ஷூட்டிங்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால இப்பயே இதுலேயே சில பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு சைடு பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து எல்லாருமே வந்து ஆதரவும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொள்கை வந்து எந்த அளவுக்கு விடாப்புடியாக இருக்குது அப்படின்றத வரும் காலங்களில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்த பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.